பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவா. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஒரு தீர்க்கமான வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். கவனிங்க, என்ன சொல்றாரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை கை கொள்ளவும் அவைகளின் நிபடி நடக்கவும் அவைகளுக்கு செவியெடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை விட்டு வலது இடது சாய்ந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற சபையிலே நிலைத்திருங்க. அங்கும் இங்கும் யார் கூப்பிடுறாங்கன்னு ஓடிடாதீங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அங்கே உறுதியாய் தரித்திருங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அங்கும் இங்கும் அலைந்து அலசடிக்கப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். உங்கள் வயலில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு தென்னம்பிள்ளை நடுறீங்க. ஒரு 3 மாதம் கழித்து அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறீங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இன்னொரு இடத்துல பிடுங்கி அதை நடுறீங்க. இப்படி 3 தடவை அதை பிடுங்கி நடுங்க. அந்த தென்னை மரம் வளருமா? நீங்கள் சபையாய் அலைந்து கொண்டு இருந்தால் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் எங்கே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார் இப்போ அங்கே உறுதியாய் நிலுங்க. சிலர் பொல்லாத வேலையாட்கள் இருக்கிறார்கள். இங்கே வாங்க, அங்கே வாங்க, இதை தர்றேன், அதை தர்றேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் வாங்க. அவர்களை நம்பி போகாதிருங்கள். ஏனால் கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல தான் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.